இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நிறைவு என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியுமாக சொல்லுகிறேன், தேவ செய்தியினுடைய தலைப்பு நிறைவு. லேவியராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோமா? லேவியராகமம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி லேவியராகமம்னா என்னங்க சொல்லுங்க. லேவியராகமம்னா என்ன? இதுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் இருக்கு, யாத்திராகமம் சொல்லி. யாத்திராகம்னா என்ன? ஆதியாகம்னா என்ன? ஆரம்பம். என்னது? ஆரம்பம், தொடக்கம். யாத்திராகம்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடைப்பயணம். என்ன பயணம்? நடைப்பயணம். அதான் நம்ம மக்கள் பிடிச்சுக்கிறாங்க யூனிஃபார்ம் போட்டு. என்ன போட்டு பிடிச்சுக்கிறாங்க? யூனிஃபார்ம் போட்டு. இப்ப யூனிஃபார்ம்ல கூட போட்டி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அதுல கூட பிரிவினை வந்துருச்சு பாருங்க. 2 குரூப்போ 3 குரூப்போ ஆயிட்டாங்களா? அப்படியா? நடைப்பயணம். என்ன பயணம்? நடைப்பயணம். அப்ப லேவியராகம்னா லேவி கோத்திரத்தில் இருந்தது ஆண்டவர் ஆசாரியர்களை வேறுபடுகிறார், தனக்கு ஊழியம் செய்கிறவர்களை வேறுபடுகிறார். ஆமா, அதுதான் என்னது? லேவியராகமம். ஆமா, அடுத்து என்ன புத்தகம் இருக்கு? என்னாகமம். என்னாகமா? என்னாக இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? என்னாகமம். ஆமா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எத்தனை எண்ணிக்கை இருக்கின்றது இலக்கம் பார்த்து ஆமா வரிசைப்படுத்தினது என்னது? என்னாகமம் இல்லையா? அடுத்து உபாகமம், அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்லா கவனிச்சுங்க. இந்த மதுரையில எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆனா உங்கள் ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவர்களை விட்டு ஏன் ஆண்டவர்களை வேறுபடுத்திருக்கிறார்? ஏன் தெரிந்தெடுத்திருக்கிறார்? அவர்களை விட்டு கர்த்தர் உங்களை ஏன் வேறுபடுத்திருக்கிறார்? உங்க குடும்பத்துல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் ஒரு சில பேர் ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம். ஆனா ஏன் உங்களை ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நடத்தினார்? ஏன் உங்களை முதலாவது தெரிந்து கொண்டார்? ஏன் உங்களை வேறுபடுத்தார்? ஏன் வேறுபடுத்தார்? மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்து. ஏன் முதலாவது உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் முதலாவது உங்களை வேறுபடுத்தார்? ஏன் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு முன்பாக ஒரு நிறைவான வாழ்வு என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். விடாம சொல்லுங்களேன். அவர்களுக்கு முன்பாக குறைவான வாழ்வு வாழக்கூடாது. எப்படியாப்பட்ட வாழ்வு வாழணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை ஆண்டவர் முதலாவது ஏன் தெரிந்து கொண்டார்? முதலாவது ஏன் உங்களை வேறுபடுத்தார்? நீங்கள் இருக்கிற பகுதியிலே, நீங்கள் வசிக்கிற பட்டணத்திலே ஆண்டவர் உங்களை ஏன் தெரிந்து கொண்டார்? உங்களை ஏன் வேறுபடுத்தார்? அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அது உங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே இருக்கலாம். ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? உங்களை ஏன் ரட்சித்தார்? உங்களை ஏன் வேறுபடுத்தார்? நீங்கள் நிறைவின் தேவனை குறித்து நன்றாக அறிந்து அவருடைய நிறைவினாலே உங்களை என்ன செய்ய வேண்டும்? நிரப்பிக் கொள்ள வேண்டும். புராணம் சொல்லுங்களேன். நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். விரும்புறவங்க கையொட்டு வராமல் சொல்லுங்க. அதை அவர்கள் பார்க்க வேண்டும். அதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னா தேவனுடைய நிறைவான வாழ்வு.
மறுபடியும் சொல்றேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா தேவனுடைய நிறைவு. எல்லாரும் சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது கர்த்தருடைய நிறைவு. ஆமென். அப்ப பாலும் தேனும் ஓடுகிற கானான், கானானிலே பாலு ஒரு ஆறாக தேனு ஒரு ஆறாக ஓடவில்லை. அப்படின்னா அந்த கானானுடைய நிலப்பரப்புல கால்நடைகள், அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அது ஒட்டகமா இருந்தாலும் சரி, அது கோழியா இருந்தாலும் சரி, அது பெருக 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 அவைகளே நிலத்தில் நிற்பதற்கு என்ன இல்ல, இடம் இல்லை. குறையாமஞ்சல் இல்ல. நீங்க இந்த எரிக்கோ பட்ட தெரியுமா? எத்தனை பேர் எரிக்கோ தெரிஞ்சவங்க கை வைத்தீங்க? எரிக்கோ பட்ட தெரியுங்களா? ஆமா. ராகா பேசி எங்க அவ வீடு எங்க இருந்தது? எரிக்கோ பட்டணத்துக்குள்ளயா மேலையா? ஏன் சொல்லுங்க? பட்டணத்துக்குள்ள என்ன இல்ல, வீடு கிட்ட என்ன இல்ல, இடம் இல்ல. அந்த அளவுக்கு நெருக்கம், பாப்புலேஷன் அதிகமாயிட்டாங்க. அதுபோல பாலும் தேனும் ஓடுகிற கானானில கால்நடைகள் எண்ணிக்கை பெருகிருச்சு, பறவைகள் எண்ணிக்கை பெருகிருச்சு. வயலில விதைத்து அறுவடை செய்த தானியங்கள் களஞ்சியத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு இடம் இல்லை. அதுதான் என்னது? பாலும் தேனும் ஓடுகிறது. எத்தனை பேர் ஆனந்தல போறீங்க? அப்ப பாலும் தேனும் ஓடுகிறது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே, எல்லாரும் சொல்லுங்க பூமியிலே, எல்லாரும் சொல்லுங்க பூமியிலே, பூமியிலே நிறைவான வாழ்வு. என்ன வாழ்வு? எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சில மணி நேரம் எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். விசுவாசிக்கிறங்க கையை ஊத்தி ராமன் சொல்லுங்கள. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சில மணி நேரம், எத்தனை மணி நேரம்? சில மணி நேரம் எல்லாவற்றிலும் குறைவுபட்டார். ஏன் தெரியுமா? உங்களுடைய குறைவை எல்லாம் சிலுவையில இயேசு என்ன செய்தார்? வாங்கி கொண்டு அவரிடத்தில் இருந்த நிறைவை எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். புரிஞ்சு ஒரு ஆரம்பம் சொல்லுங்க. ஆமா. அதாவது என்ன சொல்றது, இந்த டிரான்ஸ்போர்ட் தெரியுமா? டிரான்ஸ்போர்ட் ஒரு பொருள் என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து இங்க கொண்டு வச்சுட்டு இங்க இருக்கிற பொருள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஊருக்கு என்ன பண்ணுவாங்க, எடுத்து போயிடுவாங்க. அப்ப சிலுவையில என்ன நடந்தது? இயேசு சிலுவையில ஏன் தொங்கினா, இயேசு உங்களிடத்தில் இந்த குறைவையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவர் மேலே சுமந்து அவரிடத்தில் இருந்த நிறைவையெல்லாம் கொண்டு வந்து யார் மேல வச்சுட்டாரு? சொந்த மேல வச்சுட்டாரு. பெற்றுக்கொண்டவங்க வாய்ப்பு ஒரு ஆரம்பம் சொல்லுங்களேன். இதுதான் சிலுவையில நடந்தது. ஒரு ஆரம்பம் சொல்லுங்களேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் நிறைவாக எல்லா விதமான நன்மைகளில் நிறைவால் வாழ்வதற்காக நிறைவில் இயேசு சிலுவையில் சில மணி நேரம் குறைவுபட்டார். அதனாலே என்னுடைய வாழ்வு முழுவதும் நிறைவாக ஆகியிருக்கிறது, மாறி இருக்கிறது. அவர் சிலுவையை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவே, என் குறைவை எல்லாம் எங்க சுமந்துட்டீங்க? சிலுவையில சுமந்துட்டு உங்க நிறைவை எனக்கு என்ன பண்ணிட்டீங்க? கொடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு நிறைவை கொடுத்திருப்பது யாரு? இயேசு. இயேசு நிரந்தரமானவர்னு நான் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்க. அப்ப இயேசு நிரந்தரமானவர் என்றால் அவர் கொடுத்திருக்கிற நிறைவு எப்படியாப்பட்டது சொல்லுங்க. அதனால பாருங்க, இது இல்ல அது இல்ல, என் வாழ்க்கையில இது இல்ல அது இல்ல, வீட்டுக்குள்ள இது இல்ல அது இல்ல, பையில இது இல்ல அது இல்ல, பஸ்ல இது இல்ல அது இல்ல. புரியுதா உங்களுக்கு? சமையல் அறையில இது இல்ல அது இல்ல, வேலை பார்க்கிற இடத்துல இது இல்ல அது இல்ல, இது பற்றாக்குறையா இருக்கு, அது பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு ஒரு வேலை வாயில இருந்து சொன்னால் இயேசுவை மறுதலிக்கிறோம் என்று அர்த்தம். சிலுவையிலே இயேசு செய்த தியாகத்தை மறுதலிக்கிறோம் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் பேச புரியுது? புரிந்தவங்க கையை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைவு. எப்படி நிறைவு?
நிறைவு. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த பூமியில எப்படியாப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும்? நிறைவான வாழ்வு. எல்லாவற்றிலும் என்ன வாழ்வு? நிறைவு. அது சரீர ஆரோக்கியமா இருந்தால் எப்படி இருக்கணும்? நிறைவு. அது பொருளாதாரமா இருந்தால் எப்படி இருக்கணும்? நிறைவு. அது பரிசுத்தமா இருந்தால் எப்படி இருக்கணும்? நிறைவு. அது ஞானமா இருந்தால் எப்படி இருக்கணும்? நிறைவு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்க. சிரிச்ச முகமா. இயேசு இந்த பூமிக்கு உங்களை நிறைவுள்ள வாழ்வு வாழ வைப்பதற்காக வந்தார். அதற்காகத்தான் இயேசு சிலுவைக்கு ஏறினார். இயேசு நிரந்தரமானவர். அவருடைய நிறைவு நிரந்தரமானது. நிரந்தரமானது. எல்லா விதமான நிறைவினாலும் இயேசு உங்களை நிரப்புகிறார். உங்கள் பிள்ளைகளை நிரப்புகிறார். உங்கள் குடும்பத்தாரை நிரப்புகிறார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. வேகமாக நம்ம அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போகலாம். ஆராதனை முடிவில் திருவிருந்து இருக்கிறது. உபாகம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 48வது வசனத்திற்கு போகலாம். வாசிங்க. உபாகம் 28:48. வேகமா. சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் எலும்பு நகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். என்ன பாஸ்டர் இப்படி பயமுறுத்துற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வசனத்தை எடுத்து காட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க அர்த்தம்? இப்ப நம்ம என்ன பகுதியை பார்த்துட்டு இருக்கோம்? உபாகமம் 28வது அதிகாரம். உபாகம் 28வது அதிகாரம் அந்த 14 வரைக்கும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 14 வரை வாசிப்பீங்க, அப்படிதானே? கவனிங்க, 14 வரை வாசிப்பீங்க. 14 தாண்டினீங்களா? தாண்ட மாட்டீங்களா? ஹலோ, இஸ்ரவேல் தேசத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் எல்லாரும் என்ன கவனிங்க. இஸ்ரவேல் தேசத்துல கிறிஸ்துவை இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் தனியா இருக்கு. அவர்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 53வது அதிகாரத்தை என்ன செய்ய மாட்டாங்களா? வாசிக்க மாட்டாங்களா? 52 வாசிப்பாங்களா? அடுத்து எங்க போயிருவாங்களா? 54க்கு. ஏன் 53 வாசிக்க மாட்டாங்களா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள். ஏன் 53 வாசிக்க மாட்டாங்களா? 53 முழுவதும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து. அது மாதிரி நீங்க உபாகம் 28வது அதிகாரம் 1லிருந்து 14 வரை தான் நான் வாசிப்பேன். அதுக்கு மேல என்ன பண்ண மாட்டேன், வாசிக்க மாட்டேன். நீங்க நினைக்கிறீங்களா? நான் இப்ப குறிப்பு எங்க நிறுத்திருக்கிறேன்? உபாகம் 28:48 வரை. எத்தனை பேர் கவனிக்கீங்க? அங்க என்ன இருக்கு? சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். கவனிச்சிங்களா? எல்லாம் கவனிங்களே. பட்டினி, நிர்வாணம் இதெல்லாம் என்ன தெரியுமா? சாபம். எத்தனை பேர் நான் பேச கவனிக்கிறீங்க? பட்டினி, நிர்வாணம் இதெல்லாம் என்னது? சாபம். சாபம். பட்டினி, நிர்வாணம் இது போல சாபம். முதல் பாருங்க, உபாகம் 28 2வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அந்த 14 ஆசீர்வாதம். செவி கொடுக்கலன்னா, கீழ்ப்படியலன்னா சாபம் எத்தனை? சாபம் எத்தனை? மொத்தம் 68 வசனம் இருக்கு. 68ல 14 கழிச்சுட்டு சொல்லுங்க டக்குன்னு. 54. அதனால ஐயோ, அடுத்து வர 54 வசனம் என்னது?
சாவுங்க. அதனால அந்த வசனத்தை என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டு எங்க போயிடுறாங்க, உபாகமம் 29 போயிடுறாங்க. இல்ல, கவனிக்கணும். 48வது வசனத்தை கவனிங்க. அங்க பட்டினி இருக்குது, நிர்வாணம் இருக்குது, குறைவு இருக்குது. இது எல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் என்னது? சாபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாவத்தை மட்டும் சுமந்து தீர்க்கவில்லை, சாபத்தையும் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார். இயேசு சிலுவையில் பட்டினியாக தொங்கினார். இயேசு சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினார். இயேசு சிலுவையில் தன்னுடைய மகிமையை இழந்து குறைவுபட்டவராக தொங்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. நீங்க பட்டினியா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்க நிர்வாணமா என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதெல்லாம் பண்டமாற்றம் பண்ணப்பட்டு இருக்கிறது. யார் மேல? யார் மேல? ஆண்டவராகிய இயேசுவின் மேல. அந்த காலத்துல இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு என்ன கொடுப்பாங்களாம்? கொழும்பு தேங்காய் எண்ணெய். என்ன தேங்காய் எண்ணெய்? கொழும்பு தேங்காய் எண்ணெய். ஆமா, அந்த தேங்காய் எண்ணெய்க்கு பேரு என்ன பேரு? கொழும்பு. ஏன்னா அங்க இலங்கையுடைய தலைநகரத்தோட பேர் என்ன பேரு? கொழும்பு. சரியா? அதுக்கு நம்ம இந்தியா பருப்பு அரிசி எல்லாம் கொடுக்குமா. அதுக்கப்புறம் நடந்த உள்ளடி வேலை அது நமக்கு தேவையில்லை. சரியா? ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை என்ன பண்ணுது? வாங்குவது. அதே போல நம்மிடத்துல இருந்த தேவையில்லாததை இயேசு நம்மிடத்தில் வாங்கி கொண்டு அவரிடத்தில் இருந்த தேவையானதை நமக்கு என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுவாமா? எத்தனை பேர் நான் பேசுவது புரியுது? ஆமா. அவர் சகலவற்றிலும் குறைபட்டார். அவர் பசியாக இருந்தார், அவர் தாகமாக இருந்தார், அவர் நிர்வாணமாக தொங்கினார். ஏன் ஏன் நிர்வாணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்? பசியை அவன் ஏற்றுக்கொண்டார், தாகத்தை ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏன் குறைபட்டார்? இதையெல்லாம் உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யக்கூடாது? சந்திக்க கூடாது. அதுக்கு மாற இயேசு ஒன்று கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்கிறாரு? நிறைவு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நிறைவு. ஒரு விசுவாச அறிக்கை எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். நான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சகலத்திலும் குறைபட்டார். ஆகையால் நான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? உங்க பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்களும் நிறைவா இருக்கணும்ல. ஆமா, அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுங்க. பிளஸிங் ரிலீஸ் பண்ணி விடுங்க. பிளஸிங் என்ன பண்ணணும்? ஆமா, பிளஸிங் என்ன பண்ணணும்? ஆமா ஆமா, ரிலீஸ் பண்ணி விடணும். இல்லையா? நீங்க எல்லாம் பிளஸட் மேன் தானே? ஆமா, எல்லாரும் பிளஸட் மேன் தான். ஏன்னா மேன் கூட தான் யாரு இருக்கிறா? உமன். இல்லையா? அதனால நீங்க எல்லாம் யாரு? பிளஸட் மேன். அப்ப இப்ப பிளஸிங் என்ன பண்ண போறோம்? ரிலீஸ் பண்ண போறோம். இல்லையா? நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே சகலவற்றிலும் குறைபட்டார். ஆகையால் நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். என்ன அர்த்தங்க? அட சொல்லுங்க. அப்படியே ஆயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஆமென் என்ன செஞ்சிருவோம்? போட்டுருவோம். அது இன்னொரு ஆமீனை போட்டுருவோமா? ஆமீன். எதுக்கு ஆமீன் போடணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா. அன்னைக்கு ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தார். சரியா? கல்லு தடிக்கி கால் என்ன பண்ண ஆயிடுச்சு? ரத்தம் வந்துச்சு. பக்கத்துல ஒரு அம்மா என்ன சொல்லுது? உடனே என்ன சொல்லிட்டு இருக்கு? சோதரம் 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 சோதரம். கால் கல்லுல இடிச்சு ரத்தம் போறதுக்கு என்னது? ரத்தம் போறதுக்காக என்னது? ஸ்தோத்திரம். ரொம்ப பேருக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கூடாது. அது மாதிரி பாருங்க, சில பேருக்கு எதுக்கு ஆமென் சொல்லணும், எதுக்கு ஆமென் சொல்ல கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் கரெக்டா ஆமென் சொல்ற பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்ல வருமா? வேகமாக லேவியராகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வேகமா போங்க.
லேவியராகமம் 25வது அதிகாரம் 19வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. தரும். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் எப்படி இருப்பீர்கள்? சுகமா. எல்லா வசனத்தை கவனிச்சீங்களா? லேவியராகமம் 25வது அதிகாரம் 19வது வசனம். பூமி தன் கனியை தரும். கனியை தரும்னா பலனை தரும். என்ன தரும்? பலனை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு, எப்படி சாப்பிட்டு? திருப்தியாக சாப்பிட்டு பூமியில எப்படி இருப்பீர்கள்? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பூமியில எப்படி இருக்கீங்க? உண்மையில சுகமா இருந்தா சந்தோஷம் தான். பூமியில எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். இந்த பூமியில சுகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த பூமியில நன்றாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி இருக்கணும்? நன்றாக இருக்கணும். நன்றாக இருக்கணும். பாருங்க, நீங்க வெளியே போய் சில பேர்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா, எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு தெரியல, ஏன் வாழ்றேன்னு தெரியல, வாழ விருப்பம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வாழ்ந்துட்டு இருக்கேன். சாவு வந்தா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நினைச்ச நேரத்துல என்ன வராது? சொல்லுங்க, நினைச்ச நேரத்துல என்ன வராது? நினைச்ச நேரத்துல சாவு என்ன பண்ணாது? வரா. அதனால சும்மா சும்மா போய் எதை கூப்பிடக்கூடாது. அது விசாம போய்கிட்டு இருக்கு. இவங்க விசாம என்ன பண்றது? என்ன அங்க போய்கிட்டு இருக்க, இங்க வா, என்ன பண்றது? அதனால பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் எப்படி இருப்பீர்கள்? சுகமா இருப்பீர்கள். பாருங்களேன், உலகத்தான் தொழில் தொடங்குறான். எதை நம்பி முதலீட போடுறான்? சொல்லுங்க. உலகத்தான் தொழில் தொடங்குறான். எதை நம்பி முதலீட போடுறான்? பூமியை நம்பி தாங்க முதலீட போடுறான். உலகத்தான் நம்புறான். இந்த பூமியை நம்பி நான் என்ன போடுறேன்? முதலீட போடுறேன்னு சொல்லிட்டு முதலீட போடுறான். ஆமா, பலன் கொடுக்கு கோடீஸ்வரன் ஆயிடுறான். பரிசுத்த ஆவியை பெறாதவன். நீங்கள்லாம் யாரு? சொல்லுங்க. நீங்கள்லாம் அமைதியா இருக்கிறீங்களா? சந்தேகமா இருக்கா? நீங்கள்லாம் என்ன ஆவியை பெற்றவர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. ஏன்னா ஆவியானவரே பார்த்துக்கிறட்டும். அப்ப உலகத்தான விட அதிகமா இந்த பூமி என்ன பண்ணணும்? யாரை நம்பணும்? நான் சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உலகத்தான காட்டிலும் இந்த பூமிய அதிகமா கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்ன பண்ணணும்? நம்பணும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஏன்னா இந்த பூமியே படைச்சது யாரு? என்னுடைய கர்த்தர். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஏதோ ஒண்ணு தாங்குதான். புரியுது உங்களுக்கு? ஹலோ, ஏதோ ஒண்ணு, ஏதாவது தாங்குதா? ஏதோ பூமியை தாங்கிட்டு இருக்காங்க. தேவன் அந்த ரங்கத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? அப்படியே பாருங்க, சுத்த விட்டு இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரங்கத்துல என்ன பண்ணிருக்கிறாரு? சுத்த விட்டு இருக்கிறாரு. பாருங்க பாருங்க, பூமி என்ன கொடுக்குது? பலனை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. ஏன்னா இந்த பூமிய ஆண்டவர் அப்படிதான் வடிவமைச்சிருக்கிறார். புரிஞ்ச? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பூமி அப்படிதான் செட் பண்ணி இருக்கிறாரு. பூமிக்கு ஆண்டவர் ஒரு கமாண்டிங், ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்ன தெரியுமா? நீ பலனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பூமியை பார்த்து ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. மனுகுலத்துக்கு நீ என்ன கொடுக்கணும்? பலனை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பூமியை பார்த்து ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுக்கணும்? பலனை கொடுக்கணும். இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனையோ ஆண்டாண்டு வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் பூமிக்கு என்ன கொடுத்துட்டாரு? கட்டளையை கொடுத்துட்டாரு. என் பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுக்கணும்? பலன் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஒட்டுமொத்த பூமி யாருக்கு சொந்தம்? இந்த அம்மா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த பூமி யாருக்கு சொந்தம்?
என்ன சொல்றது, ஒரு அடி நிலம் இல்லாமலே எங்க தாத்தா பாட்டன் கூட்டில வாழ்ந்துட்டாங்க. அதே போல நாங்களும் வாழ்ந்து வாடகை வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுவே எங்க லைஃப் ஸ்டைலா என்ன செஞ்சிருச்சு, மாறுனதுனால அப்படி சொல்றதுக்கு மனசு என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. அதை தாண்டி சொல்லணும்னு கூச்சமா என்ன செய்யுது இருக்குது. அப்படியா? நான் இப்ப பேசுறது எத்தனை பேர் கவனிச்சீங்க? புரியுதா? நல்ல பூமியை பார்த்து சொல்லுங்க. இந்த ஒட்டுமொத்த பூமி யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நல்ல கை உயர்த்துங்க. இந்த பூமி முழுவதும் எனக்கு தான் சொந்தம். உங்க பக்கத்துல கை எப்படி சொல்லுங்க, இந்த பூமி, இந்த பூமி முழுவதும், இந்த பூமி முழுவதும் உங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா பூமியை அசுத்தாவி படைக்கவில்லை. பூமி யார் படைச்சிருக்கிறார்? கர்த்தர் படைச்சிருக்கிறார். நீங்களும் நானும் யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு ஆளுங்கள அப்படின்னு பூமியை யார் ஆளுகை செய்யணும்? பூமியை யார் ஆளுகை செய்யணும்? யார் ஆளுகை செய்யணும்? பூமியை வசப்படுத்தணும். ஒரு ஆளுங்க சொல்லுவோமா? கூட சேர்ந்து சொல்லுங்க, பூமியை நான் வசப்படுத்துவேன். இந்த பூமி எனக்கு வசமாகும், வசமாகும். ஆமென். சில பேர்லாம் வாழ்க்கையிலே இந்த வார்த்தையில இப்பதான் முதல் முறையா என்ன செய்றீங்க? அப்படிதானே? முதல் முறையா சொல்றீங்களா? இனிமேல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போதும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். புரியுதா? 10 வீடு இருக்குங்க. சொந்த வீடு எத்தனை வீடு? 10 வீடு. அவன் சொந்த வீடு 10 வீடு. நமக்கு ஒண்ணு இல்லை. ஒரு வாய் வார்த்தையும் படி உனக்கு. பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு எப்படி இருப்பீர்கள்? நல்லா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பேன். ஆமா சொல்லுங்க, நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். யாராவது பார்த்து நல்லா இருக்கீங்க கேட்ட என்ன சொல்லுவீங்க? ஆமா, ஓடுது. என்ன ஓடுது? அதை ஏன் கேட்கறீங்க? ஒவ்வொரு ஸ்டைல சொல்லுவாங்க. ஆனா நீங்க வேற வேற ஏதாவது பேசுங்க. ஆமா ஒவ்வொரு ஆமா ஒரு ஒரு பானை வச்சிருப்பாங்க போல. சில பேர் படக்கம் சொல்லி நல்லா இருக்கு, நல்லாவே இல்லைங்க. ரொம்ப ஞானமா பேசுறேன். உங்கள்ட்ட யாராவது கேட்டா உடனே சொல்லிடுங்க, ஏசுபி நாமளும் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன். விடாம சொல்லுங்கள, நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னா அடுத்தவங்க பலவீனமா பேச என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சில்லறையா கொட்டும். என்ன கொட்டும்? புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாரு எனக்கு தெரியும். ஆமா, ஒரு சார் நான் பார்த்தேன். நல்ல படிச்ச மனிதர், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாரு. ஆமா, திடீர்னு ஃபோன் பண்ணாரு பாருங்க. உடனே போனேன். பஸ் ஸ்டாப்ல இருக்குன்னு சொன்னாரு. போன உடனே ஸ்டார்ட் பண்ணார். எப்படா இவரை கொண்டு போய் இறக்கி அப்படி ஆகி போச்சு. காதுல என்னதான் வரல சொல்லுங்க? ரத்தம் தான் வரல. ரத்தம் தான். சில பேருக்கு பலவீனமா பேசுறது சுகமா இருக்கும் போல. எப்படி இருக்கும் போல? ஆமா. இன்னும் சில பேருக்கு அவிசுவாசமா பேசுறது எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு விதமான எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும் போல. எப்ப ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க? இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பூமி உங்களுக்கு என்ன கொடுக்கும்? பலனை கொடுக்கும். விராமிகள் எல்லாம் சேர்ந்து அறிக்கை பண்ணுவோம். பூமி எனக்கு பலனை தரும். ஆகையால் இந்த பூமியில நான் நிறைவாக வாழ்வேன். இதுவே என்னை குறித்து தேவனுடைய விருப்பம். ஆமென். பக்கத்துக்கு கை பிடிச்சு சொல்லுங்க. நல்லா உங்க முகத்தை பார்த்து நல்லா சிரிச்சு சொல்லிருங்க. நல்லா சிரிச்சு சொல்லுவோமா? ஆமா, பூமி உங்களுக்கு பலனை தரும். ஆகையால் இந்த பூமியில நீங்கள் நிறைவாக வாழ்ந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பூமியில எல்லாம் கொட்டி கிடக்கு. பூமியில எல்லாம்
சொல்லுங்களேன். உலகத்தை நல்லா பாக்குறான். நம்ம மக்கள் தான் கொஞ்சம் தடவிட்டு இருக்கிறாங்க. உலகத்தை நல்லா பாக்குறான் பாருங்க. பூமியில எல்லாம் கொட்டி கிடக்குது. ஒரு ஆனந்த சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, கொட்டி கிடக்குது, கொட்டி கிடக்குது. ஆமா, பக்கத்துல யாரும் மண்டையை கொட்டி விடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு ஆமீன் சொல்லுங்களா? ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாலும் தேனும் ஓடுகிற. என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாலும் தேனும் ஓடுகிற. காணானால என்னது? நிறைவு. காணான என்னது? நிறைவு. நிறைவு. எனக்குள்ள எல்லாம் இருக்கு, எனக்கு வெளியவும் எல்லாம் இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, என் வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு இல்லையா? என் குடும்பத்துல எல்லாம் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு? நிறைவா இருக்கு. ஒரு ஆனந்த சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாம் தீர்க்க ஆயுசு நிறைவா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தீர்க்க ஆயுசு நிறைவா இருக்கு. வேகமா ஒரு வசனம், யோவேல் புஸ்தகம், பழைய ஏற்பாடு பின்னாடி வந்துருங்க. யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு நிறைவு என்ற தலைப்பில தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட முடிவு தருவாயில என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். நீங்கள் எப்படி சாப்பிட்டு? சொல்லுங்க மறுபடியும், எப்படி சாப்பிட்டு? சம்பூரணமா, சம்பூரணமாய் சாப்பிட்டு. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சம்பூரணமாய் சாப்பிட்டு. கவனிங்க, இப்ப இடையில அதாவது மூத்த பொண்ணும் என் மருமகனும் என் 2வது பொண்ணு என் மனைவியும் அப்படியே இந்த அது என்ன பிபி சாவடியில், அது என்ன ஹோட்டல்? பெல் ஹோட்டலா? ஆமா, எல்லாம் சரியான ரேட்டு தான். போய் உட்கார்ந்து பாருங்க, வேண்டியதை வாங்கி நல்ல திருப்தியா என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் சாப்பிட்டீங்க, நீங்க போய் சாப்பிட்டீங்க. நாங்க எதுக்கு ஆமீன் சொல்லணும்? நம்ம எல்லாரும் வாரந்தோறும் என்ன செய்வோம்? இப்ப ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே பாருங்க சொல்லி இருக்கிறேன், சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாரும் பாருங்க கார் எடுத்துட்டு, ஆமா, சாப்பிட்றதுக்கு எங்க போனோம்? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன செய்யணும்? போகணும். ஒரு ஆனந்த சொல்லுங்களேன், எங்க போகணும்? 5 ஸ்டார் போகணும். போற வழியில கொஞ்சம் ஏழைகளை என்ன செய்யணும்? கவனிச்சுக்கணும். இப்போ ஆமீன் சொல்லுங்களேன். சில பேர் ஆமீன் சொல்லலையே. சம்பூரணமாய் சாப்பிட்டுனா சாப்பிடுறது மட்டுமல்ல, சம்பூரணமாய் வாழ்வது, குறைவில்லாமல் வாழ்வது, பற்றாக்குறை இல்லாமல் வாழ்வது, எல்லாவற்றிலும் சம்பூரணமாய், எல்லாவற்றிலும் சம்பூரணமாய். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஆபரேட் பண்ணி வச்சுட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சொந்த ஜனங்கள், மற்ற ஜனங்களை போல அல்ல. புதிய ஏற்பாடு நாட்களிலே நீங்களும் நானும் இஸ்ரவேலின் புது உடன்படிக்கை பெட்டியா என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நீ நல்லா கவனிங்களேன். உலகத்தானே நிறைவா வாழ்வதற்கு ஓடு என்ன செய்யறான்? ஓடுறான். மாங்கு என்ன செய்யறான்? உழைக்கிறான். ஏதாவது ஒரு வழியில சம்பாதிச்சு ஒரு நிறைவான வாழ்வு அடைஞ்சிடணும். அப்படின்னா பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த இலக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். புரிஞ்சு ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, ஷார்ப்பா இருக்கணும். நான் நிறைவா வாழணும். நான் நிறைவா வாழ்ந்தாதான் என் ஆண்டவருடைய நாம என்ன செய்யும்? மகிமை அடையும். நான் நிறைவா வாழ்ந்தாதான் பரலோகம் அதை பார்த்து என்ன செய்யும்? கலிகூறும். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் நிறைவா
அதை பார்த்து மகிழ்ச்சி அடையும். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. பூமியில நீங்க எத்தனை வருஷம் வாழ்றீங்களோ எல்லாவற்றிலும் நிறைவா வாழ்ந்து அந்த நிறைவுல என்ன செய்யணும்? திருப்தி அடையணும். என்ன செய்யணும்? திருப்தி அடையும். வாழ்க்கையில ஒரு பகுதியில திருப்தி அடைஞ்சு இன்னொரு பகுதியில திருப்தி அடையாம போயிடக்கூடாது. சில நன்மைகளை திருப்தி அடைஞ்சு சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம குறைவிட்டு போயிடக்கூடாது. எல்லா நன்மையிலும் திருப்தி அடைஞ்சினா ஆமா கடைசி இந்த வாழ்க்கை முடிகிற மாதிரி என்ன செய்யணும்? பார்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்தி கொண்டு வருகிறார்? அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அதிசயமா இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயமா நடத்தினார் பாருங்க. அதிசயமா வேலைக்கு மன்னா வந்தது பாருங்க, காடை வந்தது, கண்மலையை பிளந்து தண்ணீர் வந்தது. ஆமா, மேக ஸ்தந்தம் நடத்தினது, அக்கினி ஸ்தந்தம் நடத்தினது. பாருங்க, வாழ்க்கையே ரொம்ப லகுவாயிடுச்சு. எகிப்துல கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறது இல்ல, வேலை செய்யறது இல்ல, சும்மா நடக்கணும். என்ன பண்ணணும்? நடக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வைத்து எப்படி தெரியுமா போஷித்தாராம்? நிறைவாய் போஷித்தார். எப்படி போஷித்தாராம்? நிறைவா. அவங்க போட்டிருந்த வஸ்திரம் என்ன செய்யல? நஞ்சு போகல. அவங்க போட்டிருந்த பாதரட்சை என்ன செய்யல? தேஞ்சு போகல. இப்படியா நிறைவா நடத்தினார். ஒரு நகரத்துல வச்சு அப்படி நடத்தல, ஒரு கிராமத்துல வச்சு அப்படி நடத்தல. எங்க? வனாந்தரம். வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காத இடத்துல உன்னை நிறைவா நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆனந்தல இத அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காட்டினார். இந்த பூமியில ஏன் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை காட்டு எப்படி வாழணும்? நல்ல முடிவு எடுத்துருங்க. உலகத்தான விட பல மடங்கு எப்படி வாழணும்? அப்படின்னாலும் அதன் மூலமா யாருடைய நாம மகிமை அடையும். அதனால உங்க மனசை சரியா செக் பண்ணுங்க. புரியுதா? அவங்க மனதை கரெக்டா பாருங்க. மைண்ட் என்ன பண்ணணும்? கரெக்டா செக் பண்ணணும். மைண்ட்ல நிறைய பாருங்க சரி பண்ண காரியங்கள் இருக்கு. அங்க தோல்வியான எண்ணங்கள், விரக்தியான எண்ணங்கள், முரண்பாடான எண்ணங்கள், குழப்பமான எண்ணங்கள், அவிசுவாசமான எண்ணங்கள் எங்க இருக்கு? மனதில். அதை களைந்து எடுத்து வெளியே பண்ணணும். கலைகள் அதெல்லாம் உங்களை நிறைவா வாழ விடாம தடையா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால அங்க இருக்கிற அந்த மனதுக்குள்ள பிசாசு விதைத்து வைத்து இருக்கிற அந்த கலைகளை எல்லாம் வெளியே பிடிங்க என்ன செய்யணும்? எரிந்து விட்டு ஆமா வசனம் என்ற வார்த்தை என்ற விதைய மனதில் என்ன பண்ணணும்? விதைத்து வசனத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நாற்பகலா பழகி கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். இந்த பூமியில நீங்க நிறைவா வாழ்ந்து அப்ப உங்க பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க? நிறைவா. அவங்க நிறைவா வாழ்ந்து அவங்க பிள்ளைகள் எப்படி வாழ்வாங்க? நிறைவா. சந்ததியாய் நிறைவாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்பினா கையை உயர்த்துங்க. ஆமென் சொல்லுவோமா? கடைசி சொல்லுவோமா? நான் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைகிறேன். ஆகையால் என்னை அதிசயமாய் நடத்தி வருகிற என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறேன். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நல்லா சிரிச்சு சொல்லுங்க. நீங்கள் சம்பூரணமாய் நிறைவாய் சாப்பிட்டு வாழ்ந்து திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற இயேசுடைய நாமத்தை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அல்லேலூயா.
இப்படிலாம் நடக்கணும். நடந்தாலும் இயேசு சிலுவைக்கு ஏறினதுக்கு அர்த்தம். இத்தனை அமைஞ்சல போறீங்க? ஆமா. கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. பிள்ளைகளோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. பிள்ளைகளோடு